பேர் சின்னத்தம்பி கார்த்திகேசு. நான் மாரியம்மன் கோயில் ஆலயத்தின் தலைவராகவும் மற்றும் கிராம இயக்கத்தின் தலைவராகவும் மற்ற சமாதானமாகவும் மற்றும் சில பொறுப்புகளிலும் தலைவராகவும் இருந்து கொண்டிருக்கின்றேன். கடந்த 1990ஆம் ஆண்டு இதே நாளில் காலை 7 மணி தொடக்கம் நண்பர்கள் 12 மணி வரைக்கும் எங்களது கிராமத்துக்குள் இராணுவத்துடன் காடையர்கள் வந்து எங்களது மக்களை ஆலயத்துக்கு வரும்படி அழைத்து ஆலயத்துக்கு நாங்கள் வந்ததும் எங்களது ஆலயத்தில் பெண்கள், சிறுவர்கள், ஆண்கள் எல்லோரும் ஒன்றாக இருந்தோம். வந்தவர்கள் சொன்னார்கள், ஆண்கள் வரையாகுங்கள், பெண்கள் வரையாகுங்கள் என்று. அதேபோல் எங்களது உறவுகள் வெளியே வரையாக வந்தோம். வந்தவுடனே வந்த காளையர்கள் எங்களது உறவுகளை கத்தி கொண்டு வந்தாங்கள், கோடாலி கொண்டு வந்தாங்கள், கிரிசு கொண்டு வந்தாங்கள். கொண்டு வந்து தலையிலேயும் காலையும் அவங்க நினைச்ச மாதிரி எல்லாம் செஞ்சாங்க. எங்களோட உறவுகள் இந்த ஆலயத்தில் வந்து 52 பேர் மொத்தமாக. அதில் நான் நின்று கொண்டிருக்கிற இடத்தில் வந்து 33 உயிர்கள் இந்த இடத்தில் நாங்கள் நல்லடக்கம் செய்தோம். இறந்தவர்கள் அனைவரும் எங்களது உறவுகள், எங்களது சொந்தங்கள், இளமக்கள். எங்களது இந்த பிரச்சனையால் எங்களது கிராமத்தில் அன்று நடந்த இந்த இனப்படுகொலையின் காரணமாக 42 விதவைகள் எங்களது கிராமத்தில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். 42 விதவைகளும் இளம் பேர், 16, 17 வயசு, 20 வயசு, மற்ற வயது போனாக்கள். அப்படியாக எங்களது விதவைகள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி ஒரு பிரச்சனை வராவிட்டால் இந்த கிராமம் ஒன்று மிகவும் சக்தி வாய்ந்த காரதீவை விட நன்றாக இருந்திருக்கும் எங்களது கிராமம். அப்படி வளர்ச்சி பெற்ற கிராமம்தான் எங்களது கிராமம். இந்த பிரச்சனையால் எங்களது கிராமத்தில் இருக்கும் மக்கள் இடம்பெயர்ந்து காரதீவு அகதி முகாமில் 4 வருடங்கள் தங்கியிருந்தோம். அங்கிருந்து நாங்கள் வரும்போது உடுத்த சாரணுடாமல் வந்தோம். வேறு ஒன்றுமே எங்கள்கிட்ட இல்லை. நாங்கள் இங்கிருந்த செல்வம் மக்களுக்கு தெரியும், எல்லாம் எங்களை அழிஞ்சு போயிடுச்சு. நான் கூட போட்டிருந்த பொடியும் சாரணையுடன் தான் அகனிமாவுக்கு போகிறேன். அப்படி இருந்து தான் பிறகு நாங்கள் இங்கே வந்தோம். ஆனால் என்ற மனைவி காப்பாற்றப்பட்ட முஸ்லீம்களால். ஆனால் எல்லாரையும் நான் பிள்ளைன்னு சொல்ல மாட்டேன். என்ற மனைவியும் 4 பிள்ளைகளும் இந்தியாவில் பக்கம் போனவங்க முஸ்லீமாக்கள் தான். அவங்களுக்கு கை கொடுத்து பனையுலகத்தால் ஒழிச்சு வச்சிருந்து காப்பாற்றி 2 நாளைக்கு பிறகு தான் என்ற மனைவியும் பிள்ளைகளும் அகனிமாவுக்கு வந்தார்கள். அதே போன்று எங்களது வாலமனை கிராமத்தில் கிராம சேவர் எஸ்எத்திஞ்சிஎஸ் என்று இருந்தார். அவரிடம் போய் தஞ்சமடைந்தார்கள் 40 பேர். அந்த 40 பேரையும் அந்த மனிதன்தான் தன்னென்று காப்பாற்றி அந்த 40 பேரையும் உயிருடன் அனுப்பி வைத்திருந்தார். ஆனால் அவர் நினைத்திருந்தால் அந்த 40 பேரும் ஆற்றுல போயிருப்பாங்க, இல்லாட்டி கடலில் போயிருப்பாங்க. ஆனால் அவருக்கும் நாங்கள் இந்த இடத்துல நின்று முதல் நன்றியை சொல்லணும். அவர் காப்பாற்றினவர் மிகவும் நல்ல மனிதர். அவர் தான் அந்நேரம் இந்த கிராமத்தில் ஜிஎஸ்ஆர் இருந்தவர். அவரை ஊரே எதிர்த்திச்சு, பாலமினை எதிர்த்திச்சு, விடுங்கண்டு என்று அவர் கொஞ்சம் செல்வாக்கு நிறைந்தவர். மற்றது அவருக்கு பாலமினையில் நிறைய குடும்பங்கள் இருக்கு. அவரால் காப்பாற்றப்பட்டு 40 பேர் இன்றைக்கும் உயிரோடு இருந்திருக்கார்கள். ஆனால் எங்களுக்கு அந்த 6, 8, 90 மடுவுக்குள் கொண்டு வைத்தாலும் மறக்க முடியாது. இன்றும் நாங்கள் நேற்று சாப்பாடு கறி ஞாபகம் இல்லாமல் இருக்கு. ஆனால் எங்களுக்கு கண்ணுக்கு முன்னுக்கு நடந்த இது இன்றும் கூட கண்ணுக்கு முன்னு திரை போல் படம் போல் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. அதை நினைச்சு எங்களுக்கு அதான் ஒளிவில் இப்போ எந்த மனுஷாக்கள் ஒளிவில் தான் போகணும். போய் அவங்க காப்பாற்றினா எல்லோரும் தீவிரம் சொல்ல மாட்டோம். ஆனால் திட்டமிட்டு செய்யப்பட்டது தான் இது. ஆனால் எல்லாரையும் மோசம் பண்ணி நான் கூற வரல. முஸ்லீம்களால் காப்பாற்றப்பட்டவரும் இருக்காங்க, அழிக்கப்பட்டவரும் இருக்காங்க. ஆனால் இராணுவத்தில் உதவியோடு அவங்க செஞ்சேன். எங்களை அத்தான் ஒரு ஆள் நல்ல சிங்களம் தெரியும். அவர் போய் இராணுவத்தில் காலில் விழுந்து நான் கங்காணி வேலை செய்கிற ஆட்டப்பழத்தில் என்ன விடுங்கண்டு அவனே பிடிச்சி கொடுத்தான் ஒரு முஸ்லீமான கையில் ஓட்டே. அவடத்திலே வீடு ஒன்று பார்த்திச்சான். அந்த வீட்டுக்குள்ளேயே 2 பேர் கையில் பிடிச்சான், 2 பேர் காலில் பிடிச்சான். அப்படியே தூக்கி எறிஞ்சான் வீட்டுக்குள்ளே, நெருப்புக்குள்ளே. அதுலேயே அவர் சரி எங்களோட அத்தான், எங்களோட அக்காவும் அது எங்களோட மருமை, எங்களோட உறவுகள் தான் முழு எல்லாம் ரத்த உறவு தான். வேறு இல்லை ரத்த அவ்வளவும் ரத்த உறவு தான். அழிந்தவர்கள் எல்லாம் இன்று நினைச்சால் எங்களுக்கு மனத்தை வந்த மாதிரி நாங்கள் என்ன செய்யலாம். போன உயிர் வருமா? வராது.
ஆனால் பிறகு நாங்கள் இங்கே வாழ்ந்தால் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்புறம் பிரச்சனைகள் வந்துருக்கி அவங்க எங்கள்கிட்ட நீங்கள் பயப்படணும், நீங்கள் போகணும் இருங்க. ஆனால் இது ஒரு திட்டமிட்டப்பட்ட இப்போ இந்த 90ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட இது திட்டமிட்டு செய்யப்பட்டது செயலன்றபடியாக தான். அதான் எங்களுக்கு அப்படி ஒரு அழிவு வந்தது. சரி, நன்றி, வணக்கம். வணக்கம். இன்றைக்கு 35 ஆண்டு காலம் கடந்து கனத்த இதயத்தோட, வலி சுமந்த கனத்த இதயத்தோட கண்ணீரால் கலங்கி நிற்கிறோம். நாங்கள் ஒன்றியம் திரு ஐக்கேணி ஒன்றியத்தினூடாக எமது இளைஞர்களோடும் கலங்கி நின்று இந்த மக்களுக்காக எங்களால் இயன்ற உதவிகளை செய்து கொண்டு இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் ஒன்றிணைஞ்சி இந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். 1990ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 6ஆம் தேதி காலையில் என்ன நடந்தது என்று தெரியாத ஒரு இளம் வயதிலே, அந்த நேரம் எனக்கு 6 வயசு, இந்த ஊரின் எல்லைப்புறங்கள் எல்லாமே எரிக்கப்பட்டு கொண்டிருந்தன. எந்த திசையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்று தெரியாமல் கோயிலை நோக்கி ஓடிக்கொண்டு வந்தோம். ஒரு அடைக்கலம் கிடைக்கும், ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் என்று சொல்லி அந்த நேரத்தில் கோயில் ஆலயங்களில் வைத்து கொண்டு தான் எங்களுடைய அனைத்து உறவுகளையும் சூறையாடப்பட்டார்கள். எங்களுடைய கிராமங்களும் சூறையாடப்பட்டன, எரிக்கப்பட்டன. எத்தனை உயிர்கள் வெட்டியும் எரித்தும் கொல்லப்பட்டார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே சில குடும்பங்கள் சிதறி அயல் கிராமங்களிலும் சிதறி ஓடினார்கள். அதிலே சிலர்கள் காப்பாற்றப்பட்டார்கள், சில முஸ்லிம்களால் காப்பாற்றப்பட்டார்கள். சிலர்கள் வெட்டி கொலை செய்யப்பட்டார்கள், சிலர்கள் காணாமலும் ஆக்கப்பட்டார்கள். இந்த இடத்திலே நாங்கள் ஒன்று கூடுவதற்கான காரணம் 33 உடலங்கள் இதே இடத்தில் புதைக்கப்பட்டுள்ளன. அதற்கான நீதியும் இதுவரைக்கும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. எங்கள் மக்களிடம் வலி சுமந்த அந்த கனத்த இதயத்தோடு தான் இன்றும் 35 ஆண்டுகள் கடந்து நின்று கொண்டிருக்கிறோம். எமது மக்களின் வலியையும் வேதனையும் கண்டறிவதற்கு யாருமே இங்கே இல்லை. எமது ஊரும் நிலப்பரப்புகளும் இங்கே இன்னமும் ஒரு பாலைவனமாகவும் ஒரு 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 சூறையாடப்பட்ட இடமாகவும் ஆக்கிரமிக்கப்பட்டு இன்னமும் ஆக்கிரமிக்கப்பட்டு தான் கொண்டிருக்கிறது. எமது மக்களுக்கான விடிவு, ஒரு அபிவிருத்தி, ஒரு பாதுகாப்பு எமது மக்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்கவில்லை. இன்றைக்கு 35 வருடம் இதுவரைக்கும் எங்களது மக்களை யாரும் கண்டுகொள்ளவும் இல்லை. எமது மக்களுக்கான ஒரு அபிவிருத்தியாவது செய்து கொடுக்க யாரும் முன்வரவும் இல்லை. எமது மக்களோட தேவை அறிந்து கூட இங்கு யாரும் கேட்பதற்கு எந்த ஒரு அரசியல் அமைப்போ, ஒரு திடமான ஒரு அரசியல் அமைப்போ எமது மக்களை தேவை அறிந்து கூட இங்கு சரியாக முறையான ஒரு வழிநடத்தலில் செய்யப்படவில்லை. எங்களால் இது மீதியாக இருக்கிற இங்கே இருக்கிற மக்கள் மட்டுமே நாங்கள் இந்த ஊரை கொஞ்சமாவது இந்த இடத்தை கடந்து கொண்டு செல்கிறோம். நாங்களும் இந்த ஊரை விட்டு விலகிச் சென்றால் இந்த ஊர் மொத்தமாக அழிக்கப்பட்டு வெறும் 2 ஆலயங்கள் மாத்திரமே காணப்படும். எமது மக்களுக்கான ஒரு சரியான ஒரு தீர்வையும், எமது மக்களுக்கான ஒரு ஒரு பொருளாதார ரீதியான ஒரு அபிவிருத்தியையும், இங்கு விதவைகளாக்கப்பட்ட தாய் தந்தையை இழந்த அத்தனை உறவுகளுக்கும் ஒரு 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 உயர்வான ஒரு திட்டத்தையும் கொண்டு
அமைக்குமாறு எமது ஒன்றியத்தினூடாக நான் வேண்டுகோளும் இந்த இடத்தில் விடுக்கிறேன். அதேவேளை இந்த இடத்துல நாங்கள் வேண்டி நிற்கிறோம். எமது மக்களின் தேவையை அறிந்து இங்கு வந்து அனைவருக்கும் எமது நன்றியையும் எமது மக்கள் என்ற வெளிப்படுத்துவதற்காக இங்கு வந்த அனைவருக்கும் எம் நன்றியையும் கூறிக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். 35 ஆண்டுகள் கடந்தும் வலி சுமந்து கொண்டிருக்கின்ற இந்த மண்ணிலிருந்து நாங்கள் எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை மன்னித்து விட்டோம். ஆனால் மறக்க முடியவில்லை. அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரையிலே பல படுகொலைகள் இடம்பெற்றிருந்தாலும் இன்றைய தினம் இந்த மண்ணிலே இடம்பெறிய ஒரு அகோர தாண்டவமானது அந்த 90ஆம் ஆண்டு ஆட்சியிலே இருந்த ஆட்சியாளர்களினால் திட்டமிட்டப்பட்டு இனங்களுக்கு இடையிலான முறுகலை ஏற்படுத்தப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு செயற்திட்டமாகத்தான் எங்களை பொறுத்தவரையிலே அமைந்திருக்கின்றது. அந்த அடிப்படையிலே உடுமங்குளம் படுகொலையாக இருக்கலாம், வீரமனை படுகொலையாக இருக்கலாம், அதே போன்று நெற்படிமனை படுகொலையாக இருக்கலாம், திராய்க்கணி படுகொலை போன்ற படுகொலைகள் இந்த மண்ணிலே இடம்பெறுவதற்கு அரசோடு ஒத்தியங்கிய முஸ்லிம் காடையர்கள், அதாவது இந்த இடத்திலே ஒரு ஐயா கூறியிருந்தார், இந்த மண்ணிலே கிராம சேவராக இருந்த மரியாதைக்குரிய ஒரு பெரிய முஸ்லிம் ஐயா 40 உறவுகளை தன்னுள்ளே ஒரு காத்து ரட்சித்திருக்கின்றார். அந்த மகானுக்கு இந்த மண்ணிலே இருக்கின்ற நாங்கள் எல்லோரும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆனால் அரசினுடைய அடாவடித்தனத்திலே தங்களை உள்வாங்கிய இந்த காடையர்கள் இந்த மண்ணிலே இந்த உறவுகளோடு ஒட்டு உறவாடியவர்கள், அவர்கள் கொடுத்த அற்ப சொற்ப ஆசைகளுக்கு இணங்கி இந்த உறவுகளை எல்லாம் அளித்திருக்கின்றார்கள். நாங்கள் இந்த நின்று கொண்டிருக்கின்ற இந்த இடத்திலே 32 உடலங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றது. இன்று ஒவ்வொரு இடமாக சர்வதேசமும் எங்களுடைய தேசத்தில் இருக்கின்ற உறவுகளும் அந்த இடங்களை எல்லாம் அடையாளப்படுத்தி கொண்டு வருகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே நிச்சயமாக இங்கே பாதிக்கப்பட்டிருக்கின்ற எங்களுடைய உறவுகளுக்கான நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். அந்த நீதி நிலைநாட்டப்படுவதாக இருந்தால் இந்த இடமும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு இந்த மண்ணிலே இந்த மக்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும். எங்களை பொறுத்தவரையிலே இந்த படுகொலையானது இடம்பெற்றது ஆலயத்தினுள்ளே தெய்வம் இருக்கின்றது. பொதுவாக வழிபாட்டு தலங்களிலே தெய்வம் இருக்கின்றது என்கின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கின்றோம். அந்த ஒன்றிணைவு சாத்தியப்பட வேண்டிய காலத்திலே எங்களுடைய உறவுகள் அனைவரும் நிம்மதியாக பெருமூச்சு விட்டு அவர்களுடைய ஆத்மா சாந்தி பெறும். அந்த நிம்மதி பெருமூச்சை எடுத்து தருவதற்கான முனைவுகளை சமூக செயற்பாட்டாளர்கள், சிவில் அமைப்புகள் என்கின்ற அடிப்படையிலே நாங்கள் முன்னின்று செயற்படுவோம் என்பதில் மாற்று கருத்தில்லை. இறந்த எங்களுடைய உறவுகளினுடைய ஆத்மா சாந்தி வேண்டி பிரார்த்தனை செய்து விடைபெறுகின்றேன். நன்றி. வணக்கம். நான் தாமோதரம் பிரதீபன், மனித உரிமை செயற்பாட்டாளர். இன்றைய தினம் அம்பாறை மாவட்டம் அட்டாளிச்சேனை பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட திராய்க்கேணி மண்ணிலே கடந்த 1990ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் இதே போன்றதொரு 6ஆம் திகதி இதே இடத்திலே இடம்பெற்ற மனிதகுலம் வறுக்கத்தக்க மிலேச்சத்தனம் மிக்க ஒரு படுகொலை தொடர்பான நிகழ்விலே, அதற்கான நினைவேந்தல் அஞ்சலி நிகழ்விலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். இந்த கிராமத்தைச் சேர்ந்த சுமார் 54 தமிழ் மக்கள் அந்த நாட்களிலே இருந்த ஆட்சியாளர்கள் துணையோடு, ஆட்சியாளர்களுடைய படைகளோடு, அவர்களோடு இயங்கி இருக்கக்கூடிய ஊர்காவல் படையினரும், இந்த மண்ணிலே இந்த மக்களோடு சேர்ந்து வாழ்ந்த இஸ்லாமிய மக்களிலே இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சில காடையர்களும் இணைந்து மிகப்பெரிய ஒரு படுகொலை இந்த மண்ணிலே நடந்தேறி இருந்தது. அதனுடைய நினைவு நாளான இன்றைய நாளிலே அந்த மக்கள் புதைக்கப்பட்ட இடத்திற்கு மேலே நின்று நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்டிலே இன்று புதைக்கப்பட்ட மனித உடல்கள் எலும்புக்கூடுகளாக எழுந்து நின்று தங்களுக்கான சாட்சியங்களை கோரி நிற்கின்றதும் நீதியை கோரி நிற்கின்றதுமான உதாரணங்களை நாங்கள் செம்மணி போன்ற இடங்களிலே பார்க்கிறோம். அவ்வாறான ஒரு நிகழ்வு இந்த மண்ணிலும் இடம்பெற்று உறவுகளுக்கான நீதியும் அவர்களுக்கான
இழப்புக்கான பரிகாரமும் வழங்கப்பட வேண்டும் என்பதிலே நாங்கள் தொடர்ச்சியாக மனித உரிமை சார்ந்து செயற்படுகின்ற நாங்கள் தொடர்ச்சியாக செயற்படுவோம். அதனுடைய முனைப்பாக இந்த வருடமும் இந்த இடத்திலே அந்த நிகழ்வை நாங்கள் செய்கின்றோம். இந்த இடத்திலே இருக்கின்ற வயதான தாய்மார்கள் அப்பாமார்களோடு நாங்கள் இப்போது பேசிய போது, கடந்த ஆண்டும் அவ்வாறே தான் பேசியிருந்தோம், அவர்களுடைய மனதிலே இருந்து இன்னமும் அந்த வடு தீரவில்லை என்பதையும், இந்த இடத்திலே அந்த விடயத்தை வெளிப்படையாக பேசுவதற்கு அவர்கள் தயங்குகிறார்கள் என்பதையும் அவர்களோடு நாங்கள் பேசுகிற போது அறிந்தோம். பயப்படுகிறார்கள். இன்னமும் அந்த அச்சம் 35 வருடம் கடந்தும் அவர்களிடத்திலே அந்த அச்சம் இருக்கிறது. அவ்வாறான ஒரு அச்சமூட்டப்படுகின்ற சூழ்நிலை இன்னமும் இந்த நாட்டிலே இந்த ஊரிலே இருக்கிறது என்பதை இந்த இலங்கையினுடைய அரசுக்கும் சர்வதேசத்துக்கும் இதனூடாக நாங்கள் வெளிப்படுத்துகின்றோம். எனவே இலங்கை அரசு இந்த இழந்த உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற அதிகாரத்தை வழங்கியிருந்த போதும் இந்த மண்ணிலே அந்த அச்சம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளவும், அதற்கான நீதியை பெற்றுக் கொடுக்கவும் வேண்டும் என்றும் இறந்த ஆத்மாக்களுக்கு எங்களுடைய அஞ்சலிகளையும் செலுத்தி பிரார்த்திக்கின்றோம். நன்றி. இந்த மகன் கொண்டு ஒரு ஆண்டு பிரச்சனை இல்லை. உயிரத்தை போய் மகன் பார்த்தா நன்கொடை எங்களுக்கும் பறக்கிற செய்யலாது. இந்த பிள்ளை இதுதான் வரைக்கும் இல்லை. இந்த பிள்ளை இந்த மாநாடு மற்றபடையும் தந்தடையும் படையும் தெரியாது. உள்ள உயர் உள்ளே அது கொண்டு வந்தாங்க. என் பிள்ளைய தெரியாது. இன்றைக்கும் கூட தானே படிக்கணும். என் பிள்ளைய மாநாடு அது இன்றைக்கு இருந்த அவருக்கு 18 19 வடிவேல வர பேர் செல்லப்பா வடிவேல். மாநாடு தாங்கிறதுக்கே இல்லை மாநாடு. எனக்கு இது சம்பந்தமாக காணாமல் போன அலுவலகம் எங்கேயும் முறைப்பாடு செய்யலையே. இந்த மாநாடு என்ற பிள்ளை இந்த பிரச்சனை கூட அம்மா இந்த புரிவர் ஆக்கள் எல்லாம் வந்துட்டாங்க. இந்த மாநாடு வீரத்தப்பி ஓட்டின மாநாடு இத்தனைக்கும் இல்லை. என்ற பிள்ளை அப்போ நீங்கள் மரண சான்றிதழ் அப்படி ஏதாவது எடுத்துருக்கீங்களா? ஓ எல்லாமே நான் சொல்லி நான் கொடுத்துருக்கேன். இந்த மாநாடு இந்த படுகொலையில் கூட யாரும் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்களா? அவர் இந்த மகன் மண்டு வைக்கிற மகன் இல்லை. இந்த மகன்
சரி வைங்க வைங்க. மலரஞ்சலி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.